ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் பற்றி தாங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க, சார் கிரெடிட் கார்டில் நான் வந்து இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணேன், எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? சரி, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ரோட்டில் போகிறப்ப நம்ம பார்க்குறோம், ஸ்பாட் கேஷ் 2%, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுங்கள், நீங்கள் 2% எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கேஷ் கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணார். அவர் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ஒரு மாதத்துக்கு வந்து ஸ்வைப் பண்ணியிருக்காரு. அது ரொட்டேட் பண்ணிட்டும் இருக்கார். அவருக்கே தெரியல பாவம், இது வந்து இம்பேக்ட் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. நோட்டீஸில் வந்து அவர் சம்பளம் வந்து 10 லட்சம் தான். நோட்டீஸில் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் வரைக்கும் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் வந்து போயிட்டு லோன் வாங்கிட்டேன், நான் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் வந்து பர்ச்சேஸ்னால் நினைப்பாங்க, நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு நினைப்பாங்க. ஸோ சிம்பிள் கேள்வி, உங்கள் சம்பளம் 10 லட்சம், 80 லட்ச ரூபா நீ எப்படிப்பா ஸ்வைப் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதை நமக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. கொண்டு போயில நீங்கள் யார்கிட்ட ஸ்வைப் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட போய் டிக்ளரேஷன் கேட்டாலும் தரமாட்டாங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இது பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஒரு வார்னிங் வீடியோ மாதிரி தான். தயவு செஞ்சு வந்து கிரெடிட் கார்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதை மிஸ்யூஸும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ன்றதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மாதம் தேய்ச்சி ரொட்டேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இது நிறைய பண்ணுறது யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 வயசுலேருந்து இந்த 30க்குள்ளே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் தான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, இல்லை புதுசாக வந்து பணம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தான் நிறைய வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பண்ண செலவுகள் நமக்கு ஞாபகம் இருக்காது, ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா கூட ஞாபகம் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை ரொட்டேட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் நோட்டீஸ் வந்து மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, தயவு செஞ்சு 10 to 7 கூப்பிடுங்க. நேற்று ஒரு கிளைண்ட்டு நைட் 11:30 மணிக்கு கூப்பிட்றாரு. இந்த விவேக் படத்தில் வெணுந்தாசா லாடுல பகதாசான்ற மாதிரி நைட்டு 12 மணிக்கெலாம் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. 10 to 7 நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். இல்லை மெசேஜ் பண்ணிட்டாலே ஆப்வியஸ்லி 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற டைப் பண்ணுங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் Taxpuram. தேங்க்யூ.